அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மும்மொழி கொள்கை இருக்குது இல்லையா? ஸோ அதை பற்றின விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த மொழிக்கும் நம்மளோட கெரியருக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. இது எந்த அளவு நம்மளை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மும்மொழி கொள்கை அப்படின்றது உண்மையிலே தேவையா இல்லையா? மொழி எப்படி நம்மளோட கெரியரோட க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக நம்ம மொழி அப்படின்னு சொன்னோன்னே ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன், நம்மளோட இன்னொருத்தர்கிட்ட நம்மளோட என்ன யோசிக்கிறோமோ இல்லை நம்ம என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோமோ அதை பகிர்ந்து கொள்கிற ஒரு விஷயமாக ஒரு டூலாக நம்ம பயன்படுத்துகிறோம். பட் இது மட்டும் கிடையாது. நம்ம சிந்திக்கிற விஷயங்கள் இருக்குது இல்லையா? நமக்குள்ளே சிந்திக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிந்திக்கும் போது தான் இந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த இடத்துக்கே போக முடியும். ஓகே, இப்போ இதில் இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அடுத்த இடத்துக்கு போகணும், இல்லை நம்ம வளர்ச்சி ஏதோ தேவைப்படுதுன்னா சிந்தித்து நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறோம். இதுக்கே நம்ம மனசுக்குள்ளே சிந்திக்கிறதுக்கே நமக்கு ஒரு மொழி ஒரு டூலாக இருக்குது. இந்த சிந்தனை இருக்குது பார்த்திங்களா? இதுதான் இந்த கம்யூனிகேஷனோட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் ஒரு மனிதரோட அடித்தளம்னே சொல்லலாம். மற்ற விலங்குகளுக்கும் மனிதருக்கும் என்ன ஒரு முக்கியமான வேறுபாடுனா அந்த சிந்தனை. இந்த சிந்தனையோட வளர்ச்சி, நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம் சிந்தனை கூட இப்போது இந்த சிந்தனை இருக்குது இல்லையா? எல்லாருமே சிந்திக்கிறோம். ஆனால் அடிப்படையாக பார்த்தோம்னா அவங்களோட தாய்மொழியில் தான் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். இப்போது இந்த தாய்மொழியை ஒருத்தர் படிக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போது தாய்மொழி கொஞ்சம் தெரியுது, வேற்றுமொழி கொஞ்சம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிந்தனை அவ்வளோ முழுமையாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம இன்றைக்கி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லாம் படிக்கிறாங்க இல்லையா குழந்தைங்கள், அவங்களுக்கு எப்படி பாடங்கள் இருக்குது அப்படின்னா, தமிழில் படிக்கிறாங்க, ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க, மற்ற எல்லா சப்ஜெக்ட் சயின்ஸு, மேக்ஸு, சோஷியல் இதெல்லாமே ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க, ஆங்கில வழி கல்வியில். இப்போது இந்த சயின்ஸில் இருக்க ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் அப்படின்ற ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ் எனக்கு தேவைப்படுது. அந்த கான்செப்டை அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக? இப்போது இந்த கனெக்டிங் டூல் இல்லை அப்படின்னா அது மக்கப்பாக மட்டும்தான் இருக்கும். தமிழில் நம்ம மைண்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணல அப்படின்னா அது வெறும் மக்கப்பாக மட்டும்தான் இருக்கும். அது சீக்கிரமாக மறந்து போயிடும். அந்த கான்செப்ட் புரியாது. இன்றைக்கி இங்கே எல்லா ஸ்கூல்லேயும் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிளெண்டரான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இங்கிலீஷே சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம டாக் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், டாக்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் புரிஞ்சுது அப்படின்னா, டாக்னா பேசுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தம் தமிழில் புரிஞ்சுது அப்படின்னா, இப்போ நம்ம என்ன தமிழில் ஒரு வாக்கியம் சொல்ல விரும்புகிறோமோ அதை ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம ஆங்கிலத்தை சொல்லிட முடியும். இப்போது டாக் அப்படின்றது தெரியுது, அதற்கு இணையான தமிழ் வார்த்தை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சிக்கலாயிரும். மொழியோட ஆளுமை அங்கே பயன்படுத்த முடியாது. இங்கே தான் பார்த்தோம்னா, இப்போது நம்ம ஸ்கூலில் எப்படி ஆங்கிலத்தை சொல்லித்தராங்கன்னு பாருங்களேன். ஏரோப்ளேன்னு சொல்லித்தருவாங்க, ஆனால் அது வானூர்தி அப்படின்னு சொல்லித்தரதில்லை. அப்போது இதுக்கு ரிலேட்டடான தமிழ் வேர்டு அவங்களுக்கு தெரியாது. ஒரு மொழியை எப்போவுமே அவங்களோட கனெக்டிங் லாங்குவேஜ் தாய்மொழியோட இணைத்து தான் சொல்லித்தரணும். ஏன்னா இதற்கான அர்த்தம் தாய்மொழிலையும் தெரியணும், அவங்களுக்கு வேற்றுமொழிலையும் தெரியணும். அப்போ தான் அதை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். எங்கே எந்த வார்த்தையை பயன்படுத்துறதுன்னு தெரியும். இது எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் நடக்கவே நடக்காது. பட் ஆனால் இங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம சைனீஸ் படிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சைனீஸில் இப்போ நிஹாமா இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டுக்கான மீனிங்கை சைனீஸ்லேயே சொன்னால் நமக்கு புரியுமா? புரியாது. அப்போது இதுக்கு என்ன மீனிங் கேட்போம், தமிழில் சொன்னோன்னே ஓகே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி சொன்னோன்னே இது தானே வழக்கமாக ஒரு மொழியை புரிஞ்சுக்கிறது. ஆனால் இப்போது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜோட நம்ம எப்படி கற்றுக்குறோன்னு பார்த்தா இந்த வழியில் கற்றுக்கிறதே இல்லை. இங்கிலீஷ் மீனிங்கோடு கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த கனெக்டிங் டூல் நமக்கு இல்லாதனால நமக்கு இந்த ஆங்கிலத்தில் ஒரு கான்செப்டை முழுசாக உள்வாங்க முடியாது. அரைகுறையாக உள்வாங்கனாலும் அது பேச வராது. ஏன்னா என்ன முதல்ல கான்செப்டே உள்வாங்கலை, கான்செப்டையும் வெளிப்படுத்த முடியாது நம்மளால். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் தெரியாதனால தான் எப்போவுமே
ஒரு கான்செப்டை உள்வாங்கும் போது தான் அறிவாற்றல் வந்து மேம்படும். லாங்குவேஜை படிக்கிறதுனால மட்டுமே அது மக்கப்பமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ சயின்ஸோ சோஷியலோ மேக்ஸோ தமிழ் லாங்குவேஜில் படிக்கும் போதோ இல்லை அவங்களோட தாய்மொழியில் படிக்கும் போது கான்செப்டை வந்து ஈஸியாக உள்வாங்கிட முடியும். இதுதான் வந்து முக்கியமான இதில் பின்னாடி இருக்க விஷயம். ஸோ ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் பீரியட் இது. ஸோ இங்கிலீஷ் பீரியடில் வந்து தமிழில் பேசக்கூடாது, மற்றபடி சயின்ஸு சோஷியல் பீரியட்லேயும் வந்து இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஊருக்கு செட் ஆகாது. மேபி வேணால் இங்கிலீஷில் அந்த இங்கிலீஷ்காரங்க ஊருக்கு செட் ஆகும். ஏன்னா நமக்கு கனெக்டிங் லாங்குவேஜ் மூலியமாக தான் ஒரு விஷயத்தை சொல்லியே தரணும். இதுதான் ஒரு லாங்குவேஜை சொல்லித்தர விதம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கனெக்டிங் லாங்குவேஜ் எப்போ தேவைப்படும்? நீ ஒரு லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ ஒரு 6 மந்த்ஸே போதுமானது. எஃபோர்ட் போட்டோன்னா ஒரு 6 மந்த்ஸே போதுமானது. நமக்கு தேவையான விஷயங்களை பேசவோ இல்லை சின்ன சின்ன விஷயங்களை அவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணவோ நம்ம கற்றுக்கலாம். ஆனால் நம்ம இங்கே எவ்வளோ நாள் நம்ம லாங்குவேஜுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறோம். இதோட விளைவு என்ன? ஸோ அவங்க சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னா ஒரு சில பேர் பேசுகிறாங்க. அவங்களுக்கு பேசுகிறாங்கன்னு காரணம்னா வீட்டில் அவங்க ஆங்கிலத்தில் உரையாடுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, இல்லை அவங்களோட ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ப்ராப்பரான லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்கூல்லேயும் அது கிடைக்கிறது இல்லை. இங்கே விஷயம் என்னென்னா இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறது, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக மட்டுமே இந்த இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அவங்களோட சயின்ஸோ மேக்ஸோ சோஷியலோ எதற்கு உள்ளே இருக்க நாலேஜ் வந்து அவங்கள்ட்ட முழுமையாக போய் சேராமல் இருக்குது. ஃபார் இங்கிலீஷில் மட்டும் படிக்கிறதுனால. ஏன்னா கனெக்டிங் லாங்குவேஜ் அங்கே இல்லை. ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது. ஸோ அதனால் தமிழும் முழுசாக தெரியாது, இங்கிலீஷும் முழுசாக தெரியாது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த 2025 இருக்கலாம், இல்லை இனிப்போ வரப்போகிற காலத்தில் இருக்கலாம். ஸோ முக்கியமான ஸ்கில் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம் சால்விங், காக்னிட்டிவ் திங்க் பண்ணுறது, ஆப்டிடியூடு, அப்புறம் ரீசனிங்கு, நிறைய விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, கம்யூனிகேஷன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான டூல் என்னென்னா நம்ம சிந்திக்கிறது. அந்த சிந்தனை இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா இன்னொருத்தர் அதுக்கு விடை சொல்கிறாரு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்குது. இவ்வளோ ஸ்பீடாக ஒருத்தருக்கு நடக்கணும் அப்படின்னா, அது எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்கணும் அப்படின்னா அது அவங்களோட தாய்மொழியில் மட்டும்தான் நடக்கும். வேறு எந்த மொழியும் அவ்வளோ ஸ்பீடாக நடக்காது. இப்போது நம்ம தாய்மொழியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஏன் இது விட்டு போச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட தாய்மொழியோட இதோட வரலாறு தெரியல நமக்கு. இன்னொன்று என்னென்னா இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களோட வரலாறே நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய இதுக்கு பின்னாடி இருக்க நம்ம மறைக்கப்பட்டதுக்கான முக்கியமான ரீசன். இது திட்டமிட்டே மறைக்கப்பட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன், ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து நம்ம FDR ரூஸ்வெல்ட்டு, லார்ட் ரிப்பன், லார்ட் மெக்காலே இவங்களை பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம் 8th to 10th நினைக்கிறேன். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க நம்ம ஊருக்குன்னு பார்த்தா, இவங்க லார்ட் ரிப்பன் வந்து நம்மளை கொடுமைப்படுத்தியிருக்காரு, லார்ட் மெக்காலே வந்து நமக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்காரு, முதுகெலும்பை குத்திருக்காருன்னு சொல்லலாம். இப்போ இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து லார்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவங்களை ஏன் நான் லார்டுன்னு சொல்லணும் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும்போது, எனக்கு சொல்லி கொடுத்தவங்க லார்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது என்னோடய ஆசிரியர்கள் வந்து இவங்க லார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க கூட அந்த வரலாறை படிக்கலையா, இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாதா அப்படின்னு பார்த்தா, இந்த விஷயத்தெல்லாம் டிசைன் பண்ணாங்க பாருங்கள் சிலபஸ், அவங்களுமே இவங்களை லார்டு அப்படின்னே குறிப்பிடுறாங்க. இவங்களே ஏன் முதல்ல நம்ம லார்டு அப்படின்னு கூப்பிடணும்? இந்த வேர்டுக்கான முக்கியமான இந்த வேர்டை ஹோல்டு பண்ணுறதுக்கு இவங்க ஒரு உண்மையிலே அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சாங்க, அதை பேரை மாற்றாமல் நம்ம அப்படியே படிச்சுட்டே இருந்திருக்கோம். நம்ம வரலாறை படிக்கவே இல்லை நம்ம அப்படின்றது ஒரு ஆழமான புரிஞ்சுது. அப்போ நம்ம வரலாறை படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வரலாறை படித்தோம் அப்படின்னா இந்த ரிப்பனோ இந்த மெக்காலேவோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு துரோகம் பண்ணதுனாலையோ நமக்கு கெடுதல் பண்ணதுனாலையோ அவன் யார் அப்படின்ற அவனோட உண்மையான முகம் வந்து தெரிஞ்சு, அவனோட எந்த உண்மையான முகத்தையுமே நம்ம டெக்ஸ்டில் படிக்கவே இல்லை, ஸ்கூல் டெக்ஸ்ட்டில். இது வந்து ரொம்ப இதுதான் உண்மையிலே மறைக்கப்பட்டது அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அப்போது நம்மளோட வரலாறை நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியும். நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா இந்த லாங்குவேஜில் இல்லாத விஷயங்களே கிடையாது. இப்போது
தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் எல்லா நாலேஜுமே இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சிவிலைசேஷன் என்டையர் சிவிலைசேஷனுமே ரொம்ப வாஸ்டான சிவிலைசேஷனாக இருக்குது. ஸோ இதில் கட்டடக்கலை இருக்குது, ஸ்பிரிச்சுவல் இருக்குது, லாங்குவேஜோட லிங்குஸ்டிக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, நிறைய லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜில் ஒரு இல்லாத சப்ஜெக்ட்டுப்பா அப்படின்னா இப்போ இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ட்ஸ் கூட அது அடாப்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போது இந்த லாங்குவேஜ் சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்றத நம்ம தேடி உங்கள் ஃபீல்டில் இருக்க விஷயங்களை நம்ம தேடி படிக்க ஆரம்பித்தாலே அதில் இருக்க விஷயங்களை நம்ம வெளியே எடுத்துகிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இது வந்து மும்மொழி கொள்கை உண்மையிலே நம்ம நாட்டுக்கு தேவையா அப்படின்னா இப்போ நான் புரிஞ்சிருக்கோம். எந்த லாங்குவேஜ் படித்தா உங்களால் ஈஸியாக சிந்திக்க முடியுதோ அந்த லாங்குவேஜை படிங்க. அது உங்கள் தாய்மொழியாக மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது கனெக்டிங் லாங்குவேஜ். இப்போது நீங்கள் குளோபலைசேஷனால் கனெக்ட் ஆகிட்டோம். நம்ம எல்லாருமே இன்றைக்கி இங்கிலீஷ்னால கனெக்ட் ஆகிட்டோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓகே. அதுவுமே எப்போனா உங்களுக்கு அது தேவை இருந்தது அப்படின்னா அதை நீங்களே படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இது வந்து நீ படி அப்படின்ற சொல்கிறதுக்கான அவசியமே இல்லை. உங்களுக்கு தேவை இருக்குன்னா நீங்களே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷன் வந்து ஸோ சிம்பிளாக நம்ம எல்லாமே ஃபோன்லேயே படிக்க முடியுது, இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. மேக்ஸிமம் நாளில் கேட்டு பாருங்களேன் எப்படி லாங்குவேஜை கற்றுக்கிட்டாங்கன்னு. இங்கேருந்து வேறு இடத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்க. அங்கே போய் வேறு வழியே இல்லாமல் அங்கே பீப்புள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போய் அந்த லாங்குவேஜை கற்றுருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இப்போ இவ்வளோ சிம்பிளான அந்த லாங்குவேஜை ஒரு 6 மாதத்தில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இப்போ நம்ம இங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கே போகிறோன்னா அங்கேருந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் கற்றுக்கலாம், இல்லை ஜெர்மன் போனால் ஜெர்மன் கற்றுக்கலாம். ஒரு 6 months டைம் எடுத்துக்கலாம். அதுக்கு நாம் சின்ன வயசுலேருந்தோ இல்லை வந்து இப்போ அந்த புதிய கல்விக் கொள்கையில் ஐ திங்க் 5th வரையும் தமிழ் மொழி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த 3rd லாங்குவேஜ் வந்து என்டர் ஆகுது. 5th வரையும் தமிழ் அண்டு ஆங்கிலம் மட்டும் ஆங்கிலம் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் 3rd லாங்குவேஜ் வந்து என்டர் ஆகுது. அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி வைக்கிறதா இருந்தால் ஒரு 6 months கோர்ஸ் மாதிரி வச்சு அதை கூட முடிச்சிடலாம். என்டையராக நம்ம வந்து இத்தனை வருஷம் படிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இதுதான் உண்மையும் கூட. ஸோ இந்த தமிழ் பற்றி கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கும் போது, தமிழ் வரலாறு பற்றி நம்ம படிக்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிதுங்க. இப்போது இந்த பன்னடுக்கு பாய்மர கப்பல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பாய்மரம் இல்லாமல் குட்டி குட்டியாக நிறைய ஒரே கப்பலில் நிறைய பாய்மரங்கள் இருக்கும். இந்த டெக்னாலஜியை வந்து ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது தமிழர்களாம். உலகத்திலே பன்னடுக்கு பாய்மரங்கள் வந்து கட்டினது வந்து இவங்க தான். அப்போது இது என்னென்னா எந்த சைடு காற்று அடித்தாலும் அந்த சைடு திருப்பிட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்களாம் அந்த பாய்மரத்தை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த இது ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாய்மரம். இதை இந்த மாதிரியான டெக்னாலஜி ஒருத்தர் யோசிச்சிருக்காங்க அப்படின்னாலே அந்த காலத்தில் இதை வந்து எங்கே பதிவு பண்ணியிருக்காங்கன்னா எகிப்து நாடுகளில் இருக்க வரலாறுகளில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பன்னடுக்கு பாய்மரம் கப்பல்கள் வந்து இங்கேருந்து இந்த திசையிலேருந்து வந்துச்சு, அங்கே தமிழர்கள் வந்து பயணப்பட்டிருக்காங்க, அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இரும்பு நாகரிகம் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த இரும்பு நகரத்துலன்னா வெறும் இரும்பை மட்டும் அவங்க கண்டுபிடிக்கல, இந்த இரும்பு துருப்பிடிக்காமல் எப்படி இருக்கிறதுக்குன்னு அந்த ப்ராசஸ் அதையுமே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலே இதெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போது நான் பேசுகிறதுலேயே வந்து பார்த்தோன்னா நிறைய ஆங்கில கலப்பு வந்து இருக்குது. என்னால் ரொம்ப கான்சியஸாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இப்போ இந்தந்த வார்த்தைகளை நம்ம ஆங்கிலம் பேசுகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை வந்து முழுமையாக தமிழ்லே பேசணும். ஏன்னா இதில் எல்லா வாக்கியங்களும் எல்லா சொற்களும் வந்து இதில் இருக்குது. ஆனால் நம்ம படித்ததுனாலையோ நம்ம சுற்றி இருக்க பழக்கத்தினாலேயும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நீ கலந்து பேசி நம்ம பழகிட்டோம். ஸோ தமிழை முழுசாக தமிழாக பேசும்போது உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு மொழியாக இருக்கும். முக்கியமாக தமிழோட வரலாறையும் தமிழர்களோட வரலாறையும் நம்ம படிக்கிறது நமக்கு உண்மையிலே ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி இப்படி ஒரு 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 நிலை தெரியாமல் இருக்கோமே. ஈஸியாக வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து இது உங்களோட வரலாறு இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க ஈஸியாக சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இது ஏன் வரலாறு அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கு கூட நம்மகிட்ட நாலேஜ் இல்லை. அந்தளவு நம்ம வரலாறே நம்ம படிக்கலை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுது. ஸோ அதனால் எல்லாருக்குமே தமிழ் வரலாறு தெரிஞ்சுது அப்படின்னா நாம் யார் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பகுதியை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் எந்த மொழி வேணாலும் உங்களுக்கு படிக்கலாம், உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா படிச்சுக்கலாம். ஆனால் உங்களோட சிந்தனை விரிவாகணும் அப்படின்னா உங்கள் தாய்மொழியை மட்டும்தான் நீங்கள் படித்தே ஆகணும். நம்மளோட மொழி தாய்மொழி தமிழ் அப்படின்றதுனால தமிழை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க தான் வேணும். தமிழரோட வரலாறு நம்ம படிக்கணும்.
முக்கியமாக தமிழ் கலப்பு இல்லாமல் தமிழில் பேசுறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். நானே அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இவ்வளவு வார்த்தைகள் முதல்ல தமிழ்லேயே நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். நன்றி, நல்லது, வணக்கம்.